ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைவர்ஜென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்எஸ்ஐ அப்படின்றது வந்து உங்களுக்கு மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் தருதோ அதே டைரெக்ஷனில் தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக புல்லிஷாக இருக்கிறப்ப ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பீரிஷாக இருக்கிறப்ப ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போகிறப்ப ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு கீழே இறங்கும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே இறங்குறப்ப ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு மேலேயும் ஏறும். இதுதான் வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் சார்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல அப்பர் மூமெண்ட் கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் ஆர்எஸ்ஐ பாருங்கள் உங்களுக்கு அப்படியே கீழே உங்களுக்கு இறங்கியிருக்கு. இதை தான் வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கு. பட் டவுன் ட்ரெண்ட் முடிகிற இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் ஆர்எஸ்ஐ பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸ். மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நியூ லோஸ் ஃபார்ம் ஆகிறப்ப ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு நியூ லோஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற அர்த்தம். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ ஃபார்ம் ஆன இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸ். மார்க்கெட்டில் நீங்கள் டைவர்ஜென்ஸை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜென்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் லைன் டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிருங்க. லைன் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த ரெண்டு லைனையும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயும் ஆர்எஸ்ஐலையும் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அது வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தாலே வந்து ஈஸியாக டைவர்ஜென்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணிடலாம். இந்த இடத்துல மார்க்கெட்டில் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. டைவர்ஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 60 லெவல்ஸ்க்கு கீழே போயிருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், அதாவது மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 80 லெவலுக்கு மேலே போனால் ஓவர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 85 வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல 85க்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டில் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கரெக்ஷன் வந்திருக்கு. ஆர்எஸ்ஐ அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டூல். மார்க்கெட்டில் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கும் ரெடியாக இருக்கலாம். ஏன்னா ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு கிளியரான சிக்னல்ஸ் தரும். ஆனால் ஒரே விஷயம், ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இது மட்டும் கிடையாது, எந்த இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் எதுவுமே வந்து உங்களுக்கு 100% ஒர்க் ஆகாது. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான டூல் தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ அண்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ நம்ம கிளியராக பார்த்தோம் ஆர்எஸ்ஐனா என்ன, ஆர்எஸ்ஐயோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன, டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்எஸ்ஐயில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்எஸ்ஐயோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸை வச்சுட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருக்கிறப்ப நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ இருக்கிறப்ப நீங்கள் எப்போவுமே பை பண்ணக்கூடாது. 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருக்கிறப்ப நோ செல். அதே மாதிரி 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ இருக்கிறப்ப நோ பை. ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 60க்கு மேலே இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர கீழே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 40க்கு கீழே இருக்கிறப்ப மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே வரதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு 60க்கு மேலே இருந்து மார்க்கெட் எப்போ கீழே இறங்குதோ, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு
60க்கு மேலேருந்து 60க்கு உள்ளே வந்திருக்கு. அதாவது இந்த 40 to 60 ரீஜன், அந்த ரீஜனுக்குள்ளே இறங்கியிருக்கு. எப்போவுமே RSI வந்து உங்களுக்கு 60க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் எப்போ பை பண்ணணும் அப்படின்னா, RSI லைன் வந்து உங்களுக்கு 40யை கிராஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 40 to 60 ரீஜனுக்குள்ளே எப்போ போகுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பை பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ரூல். நிறைய டைம்ஸ் வந்து உங்களுக்கு RSI லைன் வந்து உங்களுக்கு 60க்கு மேலே இருந்துட்டு 60க்குள்ளே வரலாம். அதே மாதிரி RSI வந்து உங்களுக்கு 40க்கு கீழே இருந்து இந்த 40 லைனையும் கிராஸ் பண்ணி மேலே போகலாம். எல்லா டைமும் நம்ம பை பண்ணலாம் செல் பண்ணலாமா அப்படின்னா அது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு RSI 40க்கு கீழே இருந்தது, பட் ஆனால் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், RSI வந்து உங்களுக்கு 40க்கு கீழே இருந்துட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு, பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இதை அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். மார்க்கெட்டில் நீங்கள் எப்பப்போல்லாம் டைவர்ஜன்ஸ் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல மட்டும் இந்த ரூல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் வந்து லோ ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, பட் ஆனால் RSIயில் இது வந்து உங்களுக்கு ஒரு லோ, ஆனால் இந்த லோவை விட உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு RSIயில். இது வந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 60க்கு மேலே இருந்துட்டு 60 லைனை கிராஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கு, பட் ஆனால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எதுவுமே கிடையாது. பட் அதே சமயத்தில் இந்த பீக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கிளியராக மார்க்கெட் மேலே போயிருக்கு, பட் ஆனால் RSI கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டைவர்ஜன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல 60 லைனை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. மார்க்கெட்டும் என்ன இருக்குது, உங்களுக்கு கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்போ 60க்கு மேலே மார்க்கெட்டில் டைவர்ஜன்ஸ் ஆகிட்டு டைவர்ஜன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு RSI எப்போ 60யை கிராஸ் பண்ணி கீழே வருதோ, பிலோ 60க்கு வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி 40க்கு கீழே RSI இருக்கிறப்ப RSI வந்து உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ RSI லைன் வந்து 40யை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் ராங் சிக்னல்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ.